பால் விலையை உயர்த்திருக்காங்க. ஊக்கத்தொகை வந்து 2 ரூபாயும், உற்பத்தி விலை வந்து கொள்முதல் விலை வந்து 1 ரூபாயும் கூட்டிருக்காங்க. மொத்தமாக அவங்க 3 ரூபான்றாங்க. ஆனால் ஊக்கத்தொகை 2 ரூபாயும், கொள்முதல் விலை 1 ரூபாய் தான் கூட்டியிருக்காங்க. நாங்கள் கேட்டது, எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டது வந்து ஊக்கத்தொகை 10 ரூபாயும், கொள்முதல் விலை 10 ரூபாயும் கேட்டோம். ஆனால் அரசு கூட்டியிருக்கிறது 10 ரூபா கேட்ட கொள்முதல் விலைக்கு வெறும் 1 ரூபாய் கூட்டியிருக்காங்க. ஊக்கத்தொகை 10 ரூபா கேட்டதில் 2 ரூபா கூட்டியிருக்காங்க. ஊக்கத்தொகை கூட பிரச்சனை இல்லை, 2 ரூபா கூட்டுனதை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் 3 ரூபா இருந்துச்சு, இப்போ 5 ரூபா கொடுக்குறீங்க, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் கொள்முதல் விலை வெறும் 1 ரூபாய்ன்றது இது எந்த விதத்திலையும் ஆவினையோ உற்பத்தியாளர்களோ அந்த பணியாளர்களையோ காப்பாற்றாது. இது மேலும் ஆவினை வந்து நலிவடைய செய்யும், ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும். ஆனால் நாங்கள் கேட்டது 10 ரூபா கேட்ட ஊக்கத்தொகையில் 5 ரூபா ஊக்கத்தொகை கூட்டியிருந்து இந்த ஊக்கத்தொகை 2 ரூபாயும் கொள்முதல் விலை 5 ரூபாயும் கூட்டியிருந்தாங்கன்னா 7 ரூபா கூட்டியிருந்து விற்பனை விலையை கண்டிப்பாக லிட்டருக்கு 10 ரூபா கூட்டணும். கூட்டினா தான் ஆவினை ரன் பண்ண முடியும், பணியாளர்களுக்கு சம்பளம் எடுக்க முடியும், சொசைட்டியை நடத்த முடியும். 10 ரூபா நம்ம ஆவின் பாக்கெட் விலை கூடினாலும் பிரைவேட் பாக்கெட் விலை விட மறுபடியும் 10 ரூபா குறையாத்தியா இருக்கும். இப்போ பிரைவேட்டுக்கும் ஆவினுக்கும் இது நம்மளுடைய தரத்தில் இருக்க அதே பால் பிரைவேட்டில் 80 ரூபாண்டா நம்ம ஆவின் பால் 60 ரூபா தான். அப்போ ஏற்கனவே 20 ரூபா நம்ம ஆவினோட அவங்க கூட இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக 10 ரூபா விலையை கூட்டி விவசாயிகளுக்காக விற்பனை விலையை கூட்டினாலும் பிரைவேட்டை விட 10 ரூபா குறையாத்தியா இருப்பான். அதனால் விற்பனை விலையும் 10 ரூபா கூட்டணும். உற்பத்தியாளர்களுக்கும் கொள்முதல் விலையை குறைந்தபட்சம் 5 ரூபாயும், இந்த ஊக்கத்தொகை 2 ரூபாயும் தொடர்ச்சியாக 7 ரூபாய் கூட்டி கொடுத்தா இந்த அரசை நாங்கள் வரவேற்போம். இது வந்து எங்களுக்கு மிக வேதனையை கொடுக்குது. ஆவினை மேலும் அழிவு பாதையின் விளிம்புக்கே கொண்டு போயிடும். கூட்டுறவுத்துறைகள் அழிந்துவிடும். இப்போ நம்ம 7 ரூபா இப்படி கூட்டுறும் போது என்ன ஆகும்டா, சொசைட்டிக்கு 1,4 ரூபா ஒரு லிட்டருக்கு மார்ஜின் எடுத்துக்கிடுவாங்க. இனி அவங்க 1,6 ரூபா 1,70 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி விற்பனை விலை மற்ற பிரைவேட் பாக்கெட்டுக்கெல்லாம் விற்பனை வியாபாரிகளுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் அந்த 1 ரூபா சில்லற இந்த சம்திங்லேயே இருக்காங்க. அதனால் ஆவின் முகவர்களும் விற்பனைக்கு விரும்பி வரமாட்டுறாங்க. 100 லிட்டர் பாக்கெட் பால் விற்றாலும் 100 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபாயை வச்சு 3000 ரூபா வச்சு ஒரு கடை வாடகை, இது அவங்களுடைய செலவு, டீ செலவு கூட பத்தாது. அதனால் அந்த விற்பனைக்கான மார்ஜின் தொகையும் கூட்டணும், சொசைட்டிகளுக்கான செலவின மார்ஜின் தொகையும் கூட்டணும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணாது. அப்போ இந்த 7 ரூபா வச்சு விற்பனை விலையை 10 ரூபா கூட்டினா சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி நல்லா நடக்கும். அழிவில்லாமல் விளிம்பு பாதைக்கு போகாமல் மக்களுக்கு இன்னைக்கு 25 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி ஆனது 50 லட்சம் லிட்டர் வரைக்கும் உற்பத்தியும் கூடும். இது என்ன ஆகும்டா, இப்போ நீங்கள் கூட்டின 1 ரூபா வந்து மக்களுக்கு போய் சேர்றதே 70 காசு தான் போகும். அந்த ஊக்கத்தொகை 2 ரூபா வந்துடும். அந்த ஊக்கத்தொகையும் ஒரு என்ன சிக்கல்னா, இந்த ஊக்கத்தொகை வந்து பில்லோட சேர்த்து கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு. இன்னைக்கு பால் ஊத்துனா 5 மாசம் வரைக்கும் கூட கொடுக்காம இருப்பாங்க. சட்டசபையில் என்னைக்கு அவங்க ஒரு ஃபண்டு இருக்கு, இந்த 5 ரூபா மேனிக்கு இவ்வளவு ரூபா நான் ஒதுக்குறேன்னு அவங்க ஒதுக்குறாங்களோ அன்னைக்கு தான் மெம்பர்களுடைய உற்பத்தியாளருடைய வங்கி கணக்குக்கு போகும். அப்போ 4 மாதம் இன்னைக்கு பால் ஊத்துறவனுக்கு 5 மாசம் கூட இந்த 5 ரூபா போகவே போகாது. அந்த 35 ரூபா இந்த 1 ரூபா 36 ரூபா விலை தான் போகும். அந்த 36 ரூபா அரசு அறிவித்த விலையிலையும் கூட ஆவினிலிருந்து அந்த விவசாயிகளுக்கு வாரது வந்து 34 ரூபா தான் வரும். அப்போ 34 ரூபா நீ அரசு அறிவிச்சது 36, அதில் ஆவினிலிருந்து வாரது 36, 6லேருந்து 2 ரூபா குறைச்சி 34. அதில் நம்ம நீ சொசைட்டிக்கு 1,000 ரூபா போயிடும். அப்போ 33,000 ரூபா இந்த ஊக்கத்தொகை. அப்போ 38 ரூபாக்குள்ளே தான் விவசாயிகளுக்கே போய் கிடைக்கும். இது 41 ரூபான்னு சொன்னது வந்து அதை வந்து அரசாலேயோ மதுரை ஆவினாலேயோ இல்லை ஒட்டுமொத்த தமிழக ஆவினாலேயோ கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிறது 8.2, 4.2 ஃபேட் 4.2 எஸ்என், அப்போ இதரச்சத்து 8.2 இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த 36 ரூபா. ஆனால் நம்ம 8.0, 4.0 தான் அதிகப்படியான பால் நம்ம தமிழ்நாட்டில் வாரனால இதுக்கு நம்ம அந்த ரேட்டு 36 ரூபா சொன்ன ரேட்டு கிடைக்காது. 34 ரூபா தான் கிடைக்கும். அப்போ இவங்க நம்ம உற்பத்தியாளர்களுக்கு கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே கொடுத்தா கூட 37 சில்லறதாக வருமே தவிர 41 ரூபா கிடைக்காது பிரைவேட்டு. அப்போ 41 ரூபா 45 ரூபா கொடுத்து எடுத்துக்கு போவாங்க. கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 44 ரூபா 45 ரூபா கேரளா, கர்நாடகாலாம் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையடிக்கிறாங்களோ அது மாதிரி தமிழக பாலை கேரளாவும் கர்நாடகாவும் கொள்ளையடிச்சுக்கு போய் அவங்க நந்தினி மில்மான்ற பேரில் இங்கே நம்மகிட்ட கூடின விலைக்கு இதே தமிழகத்தில் வந்து விற்கிறாங்க. இது எவ்வளோ கொடுமையாக இருக்காங்க. நம்ம கிட்ட பாலை எடுத்துக்கு போய் 42 ரூபா 44 ரூபா எடுத்துக்கு போய் கூடின விலைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே கொண்டு விற்கிறாங்க. அது ஏன் நம்ம இப்படி இவ்வளவு குறைச்சி எடுக்கிறோம், விவசாயிகள் கொடுக்காம குறைச்சி எடுத்து
பால் விலையை கூட்டினா, விற்பனை விலையை கூட்டினா நம்மளுக்கு ஓட்டு பாதிக்குமோ என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அரசியல்வாதியை விற்பனை விலையை கூட்டுவதற்கே தயங்குறாங்க. கர்நாடகா இப்படிலாம் பார்த்தோம்னா அந்த ஆவினே முடிவெடுத்து விலையை பர்ச்சேஸ் விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. வருடம் விலை லிட்டருக்கு இப்போ 4 வருஷமாவே விலை கூட்டலை. இன்னைக்கு வெறும் ₹1 கூட்டுறோம்னு சொல்றீங்க. நாங்கள் கேட்டது ₹10. ₹1 கூட்டிட்டு சந்தோஷமா பரவாயில்ல, நாங்கள் ஆவின் விலையை கூட்டிட்டோம்னு டிவி எல்லாம் நியூஸ் கொடுத்துருக்கீங்க. இது விவசாயிகளையும் அந்த சொசைட்டி அளவில் இருக்க அந்த செக்ரட்டரியிலையும் நீ விவசாயிகள் ₹41 எனக்கு கொண்டுடுவாங்க. ₹40 எப்படி கொடுக்க முடியும்? இயற்கையிலே இது முடியாத, இது ₹37 தான் வரும் விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த இதெல்லாம் நடைமுறை சிக்கல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசினுடைய முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு நாங்கள் என்ன சொல்றோம்டா, கோரிக்கை வைக்கிறோம்டா, எங்களுக்கு குறைந்தபட்சம் கொள்முதல் விலையை ₹5 இந்த ₹1 என்பதை ₹5 என்று மாற்றி அறிவித்தால் உற்பத்தியாளர்களும் அதே போல விற்பனை விலையை கண்டிப்பாக லிட்டருக்கு ₹10 உயர்த்தியால்தான் பால் உற்பத்தியும் கூடும். தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் நமது ஆவின் பால் சென்றடையும். ஏன்னா இப்போ 20% மக்களுக்கு தான் நம்ம ஆவின் பாக்கெட் பால் போகுது. மீது 80% மக்களுக்கு பிரைவேட் பால் தான் ₹68 வாங்கி குடிச்சுக்கிருக்காங்க. இந்த ₹48 பால் ஒரு ₹10 சேர்த்து ₹58 அதிக மக்கள் வாங்கி பயன்பெறணும்டா. ₹10 விற்பனை விலையை கூட்டணும்டா. 40 லட்சம் லிட்டருக்கு மேலே வரும். அதிமுக அரசு காலத்தில் ஏடிஎம்கே பீரியடில் 38 லட்சம் லிட்டர் இருந்துச்சு. கொரோனா பீரியடில் 45 லட்சம் லிட்டர் இருந்துச்சு ஒரு நாளைக்கு. அப்படியே திமுக அரசு வந்த 6 மாதத்திலேயே 27 லட்சம் லிட்டருக்கு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அப்படியே படிப்படியாக டெய்லி 25 லட்சம் லிட்டர் தான் வருது. எங்கே போய் பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க, ஆவின் பால் கிடைக்கல, ஆவின் நெய் கிடைக்கல. இந்த இருக்க மதுரை இப்போ போய் கேளுங்க, கேட்டோம்னா நெய் இருக்காது. 1/2 லிட்டர் இல்லை, 1 லிட்டர் இல்லை, 200 இருக்கு. இங்கே இல்லை, கொள்முதல் இல்லை, ஏதாவது ஒரு எந்த பொருளுமே நமக்கு கிடைக்காது. போனோடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது காரணம் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தயவு செய்து எங்களுடைய தமிழ்நாடு பாகுபதி சங்கத்தின் சார்பாக கோரிக்கை என்னன்னா, பால் விலை வந்து கொள்முதல் வந்து குறைந்தபட்சம் ₹5 அந்த ஊக்கத்தொகை ₹2 நாங்கள் வரவேற்கிறோம். அந்த ₹2 அந்த ₹5 கூட ஊக்கத்தொகை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போராடி தான் பெற வேண்டியது வரும். ஏன்னா எப்போ நம்ம இதில் பூரா நல்ல லாபமாக இருக்கோ, அந்த தமிழக அரசு எப்போ லாபமாக இருக்கோ அப்போதான் அவங்க அந்த ஃபண்டு ஒதுக்குவாங்க. அப்போ 5 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது. அது முன்ன பண்ணதே வரும். இந்த கொள்முதல் விலைண்டா விவசாயிகளுக்கு அன்னைக்கு பால் ஊற்றினவே அப்பயே அவனுக்கு போய் அவனுடைய உற்பத்தியில் சேர்ந்துடும். இந்த ஊக்கத்தொகை வந்து லேட்டாக சேரும். இருந்தாலும் நாங்கள் அதை வரவேற்கிறோம். ₹5 ஊக்கத்தொகை, ₹2 கூடினது.